அன்பு சகோதர சகோதரிகளே வணக்கம். சென்ற தொடரில் சாத்தானின் அசாதாரண செயல்கள், சாதாரண செயல்கள் ரெண்டையும் பார்த்தோம். அசாதாரண செயல்கள் நம்மளால் கண்ணால் பார்க்க முடியும். யாருக்கெல்லாம் பேய் பிடிச்சிருக்கு, சாத்தான் செயல்பாடுகள் தெரியும். ஆனால் அதைவிட ஆபத்தானது, நம்ம அதிகமாக தெரிஞ்சிக்க வேண்டியது சாத்தானின் சாதாரண செயல்கள். ஏன் தெரிஞ்சுக்கணும்? தெரியாட்டி சாத்தான் அழிப்பான், திருடுவான், கொல்லுவான். அப்போ கட்டாயம் தெரிஞ்சுக்கிடணும். ஆனால் கண்டுபிடிக்கிறது மிக மிக கஷ்டம். சாத்தானின் செயல்பாடுகள் மிக கடினம், அதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அவ்வளவு சூழ்ச்சியாக அவன் செயல்படுகிறான். அதில் குறிப்பாக 4 நிலைகளில் சாத்தானின் சாதாரண செயல்பாடுகள் இருக்கிறதுன்னு பார்த்தோம். ஏமாற்று வழிகள், பிளவு ஏற்படுத்துதல், திசை திருப்புதல், ஊக்கமின்மை, சோர்வடைய செய்தல். இதில் சென்ற தொடர்களில் நம்ம ஏமாற்று வழிகளை பார்த்தோம். சென்ற தொடர் 118வது தொடரை நீங்கள் பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த 2வது தொடர், இந்த 119வது தொடர் உங்களுக்கு கொஞ்சம் புரியும். இப்போது இந்த தொடருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். தந்தை, மகன், தூய ஆவியின் திருப்பெயராலே ஆமென். அருளிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஞானத்தின் இருப்பிடமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்பு சகோதர சகோதரிகளை, கடவுளுடைய படைப்பிலேயே மனிதன் கடவுளின் சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறான். படைப்பின் அருள் மனிதனுக்குள் செயல்படுகிறது. அதனால் என்ன ஆகும்னா, நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரிதான், கடவுளை தேடணும், கடவுளை போற்றி புகழணும், கடவுளோடே இருக்கணும், அவரோட இணையணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம், தூண்டுதல் உங்களுக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கும். இது படைப்பின் அருள், கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற அருள். அப்போ கடவுளோட இணையணும், இருக்கணும். அதைத்தான் புனித அகுஸ்தீனார் சொல்கிறார். எங்கள் இதயங்கள் எல்லாம் ஆண்டவரே உம்மில் இளைப்பாறுகிற வரைக்கும் அதற்கு இளைப்பாறுதலே கிடையாது. அவர் ஹார்ட்ஸ் ஆர் ரெஸ்ட்லெஸ் அன்டில் தே ரெஸ்ட் இன் யூ லார்ட். அப்போ கடவுளோட இருக்கணும், இளைப்பாறணும், இணையணும், இது சாத்தானுக்கு பிடிக்காது. ஏன்னா கடவுளோடு எப்படி நம்ம இணைய முடியும்? அருட்சாதன வாழ்வு, ஒப்புரவு, நற்கருணை, திருப்பலி, இன்னும் ஜெப வாழ்வு, ஜெபமாலை, இறை வார்த்தை, அன்பு செயல்கள், இதெல்லாவற்றிலும் நம்ம கடவுளோட இணைஞ்சு இருக்கிறோம். கடவுள் நம்மோடு கடவுளோட இணைஞ்சிருக்கிற வரைக்கும் சாத்தான் நம்மை ஒன்றும் பண்ண முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவனுடைய அசாதாரண செயல்பாடுகளாக இருந்தாலும் சரிதான், சாதாரண செயல்பாடுகள் இருந்தாலும் சரிதான், கடவுளோடு இணைந்திருக்கிறவளை ஒன்றும் செய்ய முடியாது. அதனால தான் அவனுடைய முதல் யுக்தி என்ன? கடவுள்கிட்ட இருந்து நம்மளை பிரிக்கணும், அழிக்கணும். இதுதான் அவனுடைய திட்டம். இணைஞ்சிருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது. இது நம்ம 1ஆம் கிளாஸில் படித்த பாடம். 4 பசுமாடுகள், ஒரு சிங்கம். இணைந்திருந்தால் சிங்கம் வந்தாலும் நாராய் கிழிக்கப்படும். ஆனால் பிரித்து விட்டால் எளிதாக அழித்து விடலாம். இது சாத்தானுடைய திட்டம். அதனால் சாத்தான் என்ன செய்வான்? நம்முடைய ஜெப வாழ்வை அவன் அழிப்பான். நம்முடைய அருட்சாதன வாழ்வை, நம்முடைய அன்பு வாழ்வை, உறவு வாழ்வை, நம்பிக்கை வாழ்வை, நம்முடைய அறநெறி வாழ்வை, இதை கெடுப்பான். இந்த வாழ்வு இல்லாதபடி எதையாவது ஒன்று சொல்லி நம்முடைய ஜெப வாழ்வையும் அருள் வாழ்வையும் கெடுப்பான். ஏன்னா நீங்கள் சாத்தான் பாருங்க, கடவுளுடைய திட்டத்தை ஏற்றுக்கொள்ளாமல் தன்னுடைய திட்டம், தான் சரியென நினைப்பது நடக்கணும் அப்படின்னு அவன் விரும்பினதுனால, முயற்சி எடுத்ததுனால அவன் வீழ்ந்து போனான். அதனால் நாமும் அதே போல கடவுளுடைய திட்டத்தை நாம் கீழ்ப்படியக்கூடாது, ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதுக்கு மாறாக நம்ம செயல்படணும். கடவுளுடைய திட்டத்தை எதிர்க்கணும். நம்ம சொந்த திட்டத்தின்படி நடக்கணும். அதன் வழியாக நம்ம சாத்தானோடு சேரணும். இதுதான் அவனுடைய திட்டம். அப்போ இதுக்கு அவன் ஏமாற்று வழிகளை பயன்படுத்தி நம்ம ஏமாற்றி அடுத்து பிரிக்கிறான். என்ன பிரித்தா தான் அழிக்க முடியும். பாருங்கள், இப்போது பெரிய திருவிழா நடக்குது, ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிறாங்க. சின்ன குழந்தை, கூட்டம் நெருக்குது.
ஆனால் கவலையே இல்லை. கூட்டத்துக்குள்ளே திருடன் நிற்கிறான், கவலையே இல்லை. ஏன்? அந்த குழந்தை அம்மா மடியில், அந்த குழந்தை அம்மா கையை பிடிச்சிக்கிட்டு நிற்கிது. அது பாதுகாப்பு. ஒன்றும் செய்ய முடியாது, திருடனும் ஒன்றும் செய்ய முடியாது, யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ அந்த குழந்தைய திருடணும்னா, அந்த குழந்தைய தூக்கணும்னா முதல்ல என்ன செய்யணும்? அம்மா கையிலேருந்து, அம்மா மடியிலேருந்து அந்த குழந்தைய அப்படியே பிரிக்கணும். அதுக்கு தான் ஏமாற்று வழிகளை திருடன் பயன்படுத்துவான். சாக்லேட்டை காமிப்பான், ஐஸ்கிரீமை காமிப்பான், அம்மா மடியிலேருந்து வெளியே தூக்குவான். அப்போ ஆண்டவரோடு இணைந்து இருக்கிற வரைக்கும் எனக்கு ஆபத்து, தீமை இல்லை. அப்போ சாத்தான் ஏமாற்று வழிகளை பயன்படுத்தி நம்ம கடவுளுடைய திட்டத்துக்கு கீழ்ப்படியாமல் சென்ற தொடரில் அதான் பார்த்தோம். நன்மை தீமையா நானே முடிவு பண்ணிக்கிறேன், எது நல்லது கெட்டது நானே முடிவு பண்ணிக்கிறேன், கடவுள் சொன்னதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணதுக்கப்புறம் 2வது நிலைக்கு சாத்தான் என்ன செய்வான்னா, அவன் பிரிப்பான், பிளவு ஏற்படுத்துவான். 3 நிலைகளில் இந்த பிளவை ஏற்படுத்துவான். ஒன்று, கடவுளிடமிருந்து நம்மை பிரிப்பான். 2வது, நம்முடைய உறவுகளுக்குள்ளே கணவன் மனைவிக்கு எதிராக, ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிராக, பெற்றோர் பிள்ளைகளுக்கு எதிராக, உடன் பிறந்தவர்களுக்கு எதிராக, நண்பர்களுக்கு எதிராக நமக்குள்ளேயே உறவுகளை பிரிப்பான். 3வதாக, ஒருவன் தனக்குள்ளேயே பிரிந்து போகும்படியாக ஆளுமை சிதைவு அவன் பிரிப்பான். இந்த 3 நிலையில் அவன் பிரிக்கிறான். பிரிக்க பிரிக்க அழிப்பான், பிரிப்பான், அழிப்பான். ஏனென்றால் பிரிக்கிறவன் பிசாசு, இணைக்கிறவர் இறைவன். ஆதாம் ஏவாள் வாழ்க்கையில் பார்க்குறோம் பாருங்களேன். ஏமாற்று வழிகளில் போய் கண்ணுக்கு கவர்ச்சியானதை, நாவுக்கு ருசியானதை, அறிவுக்கு விருந்தானதை பார்த்து ஏமாந்துட்டாங்க. ஏமாந்து அவங்க அசிங்கமான பொய்யான ஒரு உலகத்தை, ஒரு வாழ்க்கையை அழகான உண்மையானதாக நம்பி அவங்க ஏமாந்து போய் அடுத்து என்னாச்சு? கடவுளிடமிருந்து பிரிந்து போனார்கள். கடவுளோடு இணைஞ்சு அவர் கையை பிடிச்சி நடந்து போன பிள்ளைகள், அவரோடு அந்த தோட்டத்தில் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்த பிள்ளை ஓடி ஒளிஞ்சிக்கிட்டாங்க. கடவுளோட இல்லை, பிரிஞ்சிட்டாங்க. முதல் பிரிவு. அதோடு முடிஞ்சதா? இல்லை. ஆண்டவர் கேட்குறாரு, ஆதாம் உண்ணக்கூடாது என்கிற மரத்தின் கனியை உண்டாயா? உடனே ஆதாம் என்ன செய்றாப்புல? தன் மனைவியை காட்டி கொடுக்குறான் பாருங்க. நீர் கொடுத்த அந்த பெண்ணு தான், அவள் தான் கொடுத்தால் நான் உண்டேன். 2 பேருக்கு இடையில் பிளவு உருவாகுது. கணவன் மனைவிக்கிடையே ஒருவர் குற்றம் சாட்டி, குறை சொல்லி, சண்டை போட்டு 2 பேருக்கு இடையில் பிளவை உண்டாக்குகிறான். அப்போது அழிவினுடைய 2வது கட்டம் பாருங்கள். கடவுளிடமிருந்து ஆதாம் ஏவாள் பிரிந்து போனார்கள். அவர்கள் தங்களுக்குள்ளே, கணவன் மனைவி அவர்களுக்குள்ளே பிரிந்து போனார்கள். அப்போ பிரிந்து போனால் என்ன ஆகும்? இந்த பிரிவுகள் அவர்கள் பிள்ளைகள் குழப்பங்களை உண்டாக்கிக்கிட்டே இருக்கும். இப்போது போன தொடரில் சொன்னேன், இந்த லவ் மேரேஜ் சொன்னேன்னா, போன தடவை சொன்னேன். ஏன்னா பட்டிமன்றம்லாம் வைக்கிறாங்க. லவ் மேரேஜ் நல்லதா, சிறந்ததா, அரேஞ்சு மேரேஜ் சிறந்ததா வைக்கிறாங்க. அன்றைக்கு கூட ஒருத்தர் சொன்னார், லவ் மேரேஜ் எல்லாம் 95% பிட்டுக்கிடுது, ஃபெயிலியர். ஏன் லவ் மேரேஜ் ஃபெயிலியர் ஆகுது? அது லவ் மேரேஜோ அரேஞ்சு மேரேஜோ, ஆனால் ஏன் ஃபெயிலியர் ஆகுது? இப்போ போன தொடரில் பார்த்தோம்ல, இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு பையனும் பொண்ணும், அந்த பையன் உயர்ந்த ஜாதி, சமூகத்தில் சொல்லப்படுற மாதிரி, இந்த பொண்ணு தாழ்ந்த ஜாதி. 2 பேரும் பழகுறாங்க, பேசுகிறாங்க. நான் சொன்னது மாதிரி அதுக்கு லவ் அப்படின்னு பேரும் வச்சுக்கிட்டுதாங்க. அவங்க அப்பா அம்மா இல்லாத நேரத்தில் அந்த பையன் அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான். அப்பா அம்மா இதை கண்டுபிடிக்கிறாங்க. வீட்டில் சாப்பாடு நிறையா இருந்துச்சு, இப்போ குறைஞ்சி போச்சு, வீட்டில் ஒரு பெண் வந்ததுக்கான அடையாளங்கள் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அவங்க சத்தம் போடுதாங்க, திட்டுதாங்க. அந்த பையன் கேட்கல, ஏன்ட்ட கூப்பிட்டு வந்தாங்க. அப்போ நான் அவன்கிட்ட பேசுகிறேன், என்னென்னா சமூகத்திலே இது ஏற்க முடியாதுப்பா, வேறு ஜாதி பிரச்சனை வரும். அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்ட பொண்ணு, நீ ரொம்ப பணக்காரன், அது ரொம்ப படிக்காத பொண்ணு, நீ நிறைய படிச்சிருக்கிற, இது எப்படி ஒத்து வரும், நீ யோசிக்கணும். அதையும் விட நீங்கள் இப்போ 2 பேரும் பேசி பழகிறது, இது இன கவர்ச்சி, இது லவ் கிடையாது. நீ லவ்னு நினச்சி ஏமாந்து போகாத
அடுத்து இது கடவுளுடைய திட்டமா? ஏன்னா தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே உன்னை முன்குறித்து வைத்த கடவுள் உனக்கு யார் வாழ்க்கை துணை? இந்த பொண்ணு தானா? கண்டுபிடிச்சிட்டியா? எப்படி கண்டுபிடிச்சியா? உறுதியா? இவ்வளவும் மூச்சை தொலைச்சி நான் அவன்கிட்ட பேச 1 மணி நேரம் பேச கடைசியில் அவன் என்ன சொல்லுவான்? நான் அந்த பொண்ணை தான் கட்டிக்கிடுவேன் போ. இதுக்கு மேலே என்ன செய்ய முடியும்? கேட்க மாட்டேன்ட்டான். அப்போது அவங்க அப்பா அம்மாவுக்கிட்ட இருந்து பிரிஞ்சு அப்பா அம்மாட்ட உறவுகள் இல்லாமல் அப்பா அம்மா சொன்னதை கேட்காம வீட்டை விட்டு வெளியேறிட்டான். வீட்டை விட்டு வெளியேறி அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டான். போய் திருமணம் முடிஞ்சிருச்சு. இப்போது வேறு வீட்டில் போய் இருந்தாங்க, 2 பேரும் வேறு ஊரில் போய் இருந்தாங்க. அந்த பொண்ணு கருவுற்றாள். ஒரு 7 மாதம் அவங்க அம்மா வீட்டுக்கு போனான், டெலிவரிக்காக போனான். அவள் டெலிவரிக்கு போனதோடு சரி, இந்த பையன் இவன் சிம்மை மாற்றிட்டான். அவள் ஃபோன் பண்ணி பார்க்கா, சிம் இல்லை, அந்த சிம்மே இல்லை, அவனை தொடர்பு கொள்ளவே முடியல. அவங்க அப்பா அம்மாட்ட திரும்ப கேட்குறா. அவங்க எனக்கு என்ன தெரியும், என்கிட்ட சொன்னால் நீங்கள் போனீங்க, நாங்களாக கல்யாணத்தை நடத்தணும், அது எங்களுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாதுட்டா. எங்கேயோ போயிட்டான். குழந்த பிறந்துச்சு, பார்க்க வரல. குழந்த வளர்ந்து 4 வயசாகிடுச்சு, 5 வயசாகிடுச்சு, அட்ரஸே காணும், போயிட்டான். இந்த பொண்ணு அவ்வளோ ஏழ்மையான குடும்பம், கஷ்டப்பட்ட குடும்பம், அதில் ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு அனாதையாக நிற்கிறான். இப்போ இதுதாங்க சாத்தானுக்கு வேணும். சாத்தானுக்கு என்ன வேணும்? அழிக்கணும். ஒரு பொண்ணை அவன் வாழ்க்கையை அழிக்கணும், ஒரு பையனை அழிக்கணும். அதுக்கு என்ன செய்கிறான்? ஏமாற்று வழிகள், இனக்கவர்ச்சி, அதை கொண்டு பொய்யை உண்மையாக்கி, உண்மையை பொய்யாக்கி. இப்போ பாருங்க, தெருவில் நிற்கான். அவள் தெருவில் நிற்கிறான், இவன் தெருவில் நிற்கான். இவன் இன்னொரு கல்யாணம் முடித்தாலும் என்ன ஆகும்? 2வது கல்யாணமாக தானே ஆகும். அந்த பொண்ணு ஒரு குழந்தையோடு இருக்கிறான், கஷ்டப்பட்ட பொண்ணு. யார் அவளை கட்டிக்கிடுவா? அப்போது இதுதான் சாத்தான். அவன் அழிப்பான், கொல்லுவான், திருடுவான். அப்போ இதில் 3 நிலைகள்லேயும் பிளவுகள் இருக்கு பாருங்க. இப்போது இன கவர்ச்சி அப்படின்னு சொல்கிறேன். சிலருக்கு ஏற்றுக்கிட மாட்டாங்க. என்ன லவ்வை போய் அது இவ்வளோ புனிதமானது, நீங்கள் இவ்வளோ சாதாரணமாக சொல்கிறீங்களே, அது புனிதமானதுலா? சரி, புனிதமானது தான். அமெரிக்காவில் ஒரு ஆய்வு எடுத்திருக்காங்க. நம்ம நாட்டிலையும் அந்த ஆய்வு செஞ்சால் அதான் வரும். என்னன்னா, ஒரு பொண்ணு வாரம் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வரா, சரியா? ஆனால் திடீர்னு கோயிலுக்கு வரலை, ஞாயிற்றுக்கிழமை வர மாட்டேங்கிறா. 1 வாரம் கழித்து திரும்ப வர்றா, திரும்ப வர மாட்டேங்க, திரும்ப வரா. அப்புறம் கோயிலுக்கே வரலை அந்த பொண்ணு. இப்படி நிறையா பெண்களை ஆய்வு செஞ்சு என்ன கண்டுபிடிக்காங்கன்னா, எந்த பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ண ஆரம்பித்தாலோ, லவ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் அவள் கொஞ்சம் கொஞ்சமாக கோயிலுக்கு வர்றதை குறைக்கிறா, அவள் ஜெபம் பண்ணுறதை குறைக்கிறா. அதிலும் அந்த பையனோட நெருக்கமாக ஆக 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 சுத்தமாக கோயிலுக்கு வரமாட்டான். இன்னும் அமெரிக்காவில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, ஒரு பொண்ணு 2 பையங்க 3 பையங்க 4 பையங்கள்கிட்ட ஒரே நேரத்தில் பழகுனான்னா அவள் சுத்தமாக கோயிலுக்கு வரமாட்டான். அப்போது புனிதமானது அந்த காதல் அப்படின்னு சொன்னால், ஏன் கடவுள்கிட்டருந்து பிரிஞ்சு போகிற? ஏன் நீ ஜெபம் பண்ண மாட்டேங்க? ஏன் முன்னாடி இருந்த மாதிரி உன்கிட்ட அருள் வாழ்வு இல்லை? ஒன்று. 2வது, அப்பா அம்மா சொல்லுவாங்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. அப்போ அப்பா அம்மாட்டையும் சண்டை, பிரிவு வருது பாருங்க. இப்போ கடைசி என்ன ஆகும்? தனக்குள்ளேயே ஆளுமை சிதைவாகி பிளந்து வேண்டாம், டைவர்ஸ் வாங்கிடுவோம் அப்படின்னு பிரிஞ்சு போயிடுவாங்க, டைவர்ஸ் வாங்கிடுவாங்க. அப்போ இன்றைக்கி இந்த லவ் மேரேஜ் எல்லாம் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு சொன்னால் முக்கியமான காரணம் என்ன? நீங்கள் ஏமாற்று வழிகளுக்கு பலியாகி பொய்யை உண்மையாக நினைத்து, உண்மையை பொய்யாக நினைத்து, 2வது நன்மை தீமை என்னன்னு எங்கள் அப்பா அம்மா சொல்ல வேண்டாம், கடவுள் சொல்ல வேண்டாம், நாங்கள் 2 பேருமே முடிவு பண்ணுவோன்னு சொன்ன பார்த்தியா, அங்கே தான் இருக்க ஆபத்து. அதில் தான் தவறான முடிவு. அப்போ என்னாச்சு? இன்றைக்கி பிரிஞ்சு போய், அப்போது சாத்தானுக்கு இதான் வேணும். ஏன்னா சாத்தானுக்கு கடவுளுடைய திட்டப்படி இந்த உலகத்தில் ஒரு கல்யாணம் நடக்கக்கூடாது, ஒரு கல்யாணமே நடக்கக்கூடாது. அப்படி நடந்தாலும் கடவுளுடைய திட்டப்படி நடக்கக்கூடாது. அது பல நாடுகளில் அவன் வெற்றி அடைஞ்சிட்டான். இன்றைக்கு நம்ம நாட்டில் அதே தான் கொண்டு வரான். அப்போது
அழிக்கணும் அப்படின்னா திருமணத்தை அழிக்கணும், குடும்பத்தை அழிக்கணும், அதில் உள்ளவங்களை அழிக்கணும். அதை ஏமாற்று வழிகள் வழியாக இப்போ பிளவை ஏற்படுத்தி அவன் செய்கிறான். இப்போ பிளவாயிடுச்சுன்னா என்ன ஆகும்? நீங்கள் இப்போது ஒரு குடும்பத்தில் சமாதானமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். கணவன் மனைவிக்கிடையே பேச்சுவார்த்தை இல்லை, அடிக்கடி சண்டை வருது அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்பா அம்மா பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள சண்டை, எப்பவும் சண்டை, பேச்சுவார்த்தை இல்லை, சமாதானம் இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? அங்கே சாத்தான் இருக்கிறான் என்று அர்த்தம். ஏன்னா பிரிக்கிறவன் பிசாசு. இப்போ குடும்பத்தில் சண்டை வரலாம், அவங்க சண்டை போடுவாங்க, உடனே சமாதானம் ஆயிடுவாங்க, ஒரு சண்டை போடுவாங்க, அது ஓகே. ஆனால் அடிக்கடி சண்டை, சண்டையே வாழ்க்கை, ரெண்டு பேரும் சமாதானமே ஆக முடியல. அது குறிப்பாக பாருங்களேன், சில குடும்பங்களில் சாபங்கள் இருக்கும் பாருங்கள். அவங்க கவுன்சிலிங்க்கு வருவாங்க. வரும்போது ஒரு முக்கியமான ஒரு அறிகுறி என்ன நான் பார்க்குறது தெரியுமா? அந்த குடும்பத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகளை ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானம் ஆகவே முடியாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசவே 4 பேர்னா 4 கட்சியாக இருப்பாங்க. எவ்வளவோ முயற்சி பண்ணி பாருங்க, முடியாது. ஏன்னா அவங்க ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா, ஒப்புரவு அறிக்கை செஞ்சாங்கன்னா, அவங்களுக்குள்ள ஆண்டவருடைய அருள் சாபங்கள் முறிய ஆரம்பிக்கும் பாருங்கள். அப்போ இந்த பிரிவு என்பது பிசாசினுடைய சாத்தானுடைய செயல்பாடாக இருக்கிறது. அந்த நிலைக்கு கொண்டு போய் விட்டுருவான். இப்போ பிளவு ஏற்பட்டால் என்ன ஆகும்? முக்கியமாக அங்கே பொறாமை வரும், அங்கே கோபம், எரிச்சல், சண்டை, குழப்படிகள், அதுக்கப்புறம் அங்கே எல்லா பாவ அடிமைத்தனங்களும் வரும். அப்போது ஆதாம் ஏவாள் வச்சுக்கோங்களேன், 2 பேரும் சண்டை போட்டாங்க, பிரிஞ்சிட்டாங்க. பிள்ளைகளுக்கு என்னாச்சு? தொடக்க நூல் 4ஆம் அதிகாரத்தில் 5-6 வசனங்களை வாசிக்கிறோம் பாருங்கள். காயின் ஆபேல் மீது பொறாமைப்பட்டான், காயின் ஆபேல் மீது கடும் சினம் கொண்டான். அப்போ கடவுள் சொன்னார், சாத்தான் உன் வீட்டு வாசலில் படுத்து கிடக்கிறான். அப்புறம் காயின் ஆபேலை கொன்றான். பாருங்கள், அப்பா அம்மாவை காலி பண்ணியாச்சு, பிரித்தாச்சு 2 பேரையும். இப்போ பிள்ளைகளை காலி பண்ணுறான். இது அவனுடைய திட்டம். அப்போ கோபம், எரிச்சல், பொறாமை, பழிவாங்க எண்ணம், இந்த பிரிவு உண்டாயிடுச்சுன்னா இதெல்லாம் வந்துடும். மனசில் நிம்மதி இருக்காது. அப்போ பிசாசு இருக்கிறான். இன்றைக்கி நம்ம அதை தான் யோசித்து பார்க்கணும். அது மட்டும் இல்லை, அதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். இந்த மாதிரி பிரிஞ்சு போனவங்க பவுல் சொல்கிறார் பாருங்கள், நீ கணவனோட சண்டை போட்டுட்டு பேசாமல் இருக்காத. அப்படி பேசாமல் இருந்தால் என்ன ஆகும்? அங்கே பிரமாணிக்கம் இல்லாத வாழ்க்கை வரும். அப்போது பிரமாணிக்கம் இல்லாத வாழ்க்கை, கணவன் இன்னொரு பெண்ணோட, மனைவி இன்னொரு ஆணோட, பிரமாணிக்கம் இல்லாத வாழ்க்கை. அப்புறம் குடிப்பழக்கம், போதை பழக்கம், ஆபாச படங்களுக்கு அடிமையாகிற பழக்கம், இப்படி பல்வேறு பாவ அடிமைத்தனங்கள் அங்கே உள்ளே வந்துடும், அவர்களுக்குள்ளே வந்துடும். அப்போ இது எதனால் வருது? பிளவு ஏற்படுத்தி நம் ஆளுமையை சிதைத்து நம்மை அழிப்பான், கொல்லுவான், திருடுவான். அப்போது மற்றவர்களைப் போல நாமளும் ஆமாம், சாத்தான் இப்படி தான் செய்வான், அவன் ஏமாற்றிடுவான், அவன் பிளவை உண்டாக்குவான், அழிச்சிருவான். நோ, நிச்சயம் கிடையாது. நாம் நம்புகிற ஆண்டவர் இயேசு 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம், சாத்தானின் செயல்களை தொலைக்கவே உலகத்துக்கு வந்தார். அவரை நம்புகிற பிள்ளைகள் நாங்கள் சாத்தானின் செயல்களை தொலைப்பா. அப்போ லவ் மேரேஜ் பண்ணோம், இல்லை அரேஞ்ச் மேரேஜ் பண்ணோம், பிரச்சனை வந்துருச்சு, நாங்கள் ஒன்று டைவர்ஸ் வாங்குகிறோம், தேவையே கிடையாது. கிறிஸ்துவை நம்புகிறவர்கள் பிளவுக்கும் பிரிவுக்கும் இடம் கொடுக்க தேவையில்லை. ஒரு சில மேரேஜ் எக்ஸப்ஷனலாக விதிவிலக்காக ஒரு டைவர்ஸ் வரும், திருச்சபை அனுமதி கொடுக்கும் ஒரு சிலர். ஆனால் விதிவிலக்கே வழியாக வாழ்வாக மாற முடியுமா? இன்றைக்கு அப்படி மாறிக்கிட்டு இருக்கு. அப்போ என்ன செய்யணும்? பிளவு பிரிவு இருந்தாலும் கூட ஆண்டவர் நம்மை இணைக்கிறவராக இருக்கிறார். பவுலா தான் சொல்கிறார், நம்முடைய இணைப்பின் பாலமாக இயேசு இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்ம என்ன செய்யணும்? நீங்கள் சீராக்காகமும் 15வது அதிகாரம் 11 வரைக்குள்ள வசனங்கள் இருக்குது. நீங்கள் எந்த குடும்பத்திலலாம் பிளவு இருக்குது, பிரிவு இருக்குது, யாரெல்லாம் மதுவுக்கும் போதைக்கு அடிமையாக கிடக்கும், பிரமாணிக்கம் இல்லாத வாழ்க்கைக்கு அடிமையாக இருக்கிறோம், டைவர்ஸ் வாங்கணும்னு நினைக்கும், எல்லாருக்குமே இயேசு
அவர் ஒரு விடுதலையாக, அவர் ஒரு பதிலாக, அவர் மீட்பராக இருக்கிறார். இப்போ சீராக்கு 15 11 இருக்கிற வசனங்களை வாசிக்கணும். ஆண்டவரே என் வீழ்ச்சிக்கு காரணம் என சொல்லாதே, தாம் வெறுப்பதை அவர் செய்வதில்லை. அப்போ நான் வீழ்ந்து போனேன், நான் ஏமாற்று வழிகளில் போயிட்டேன், அதுக்கு ஆண்டவர் தான் காரணம் சொல்லாத. அவரே என்னை நெறிபடச் செய்தார் என கூறாதே. பாவிகள் அவருக்கு தேவையில்லை. அழகானதை விட்டுட்டு அருவருப்பானதை தேர்ந்தெடுப்போம் வாழ்க்கையில். ஆனால் என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் அருவருப்புக்குரிய அனைத்தையும் வெறுக்கிறார். அவருக்கு அஞ்சி நடப்போர் அவற்றை விரும்புவதில்லை. இப்போ என்ன செய்யணுமா? இதுக்கு ஆண்டவரே பதில் சொல்கிறார் பாருங்க. 14 வசனம். அவரே தொடக்கத்தில் மனிதரை உண்டாக்கினார், தங்கள் விருப்புரிமையின்படி செயல்பட அவர்களை விட்டுவிட்டார். ஃப்ரீவில், விருப்புரிமை, ஃப்ரீவில். அவர் நமக்கு படைப்பிலேயே அதை கொடுத்திருக்கிறார், அதை செயல்பட விட்டுவிட்டார். நீ விரும்பினால் கட்டளைகளை கடைப்பிடி, பற்றுறுதியின்படி நடப்பது உனது விருப்பத்தை பொறுத்தது. அப்போ என்ன செய்கிறார் கடவுள்? விருப்புரிமையினால் நமக்கு என்ன பண்ணுறாருன்னா, உனக்கு முன் நீரையும் நெருப்பையும் அவர் வைத்துள்ளார். நடுவில் விளக்கப்பட்ட கனியை வைத்தார், வாழ்வின் மரத்தின் கனியை வைத்தார். உன் கையை நீட்டி உனக்கு விருப்பமானதை எடுத்துக்கொள், எது உனக்கு விருப்பம் எடுத்துக்கொள். அப்போ நம்ம இப்போ என்ன செய்யணும் பாருங்க. அதை தான் அந்த 17 வசனம் சொல்லுது. இப்போ நம்ம என்ன செய்யணும்? பிளவுபட்டோம், பிரிஞ்சு போயிட்டோம், டைவர்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும், அடிமைத்தனத்துக்கு பாவத்துக்கு அடிமையாயிட்டோம், பழக்கங்களுக்கு அடிமையாயிட்டோம் சொல்லுத பாருங்கள். மனிதர் முன் வாழ்வும் சாவும் வைக்கப்பட்டுள்ளது. எனவே அவர்கள் எதை விரும்புகிறார்களோ அதுவே அவர்கள் கொடுக்கப்படும். இதுதான் முக்கியமான. எதை அவர்கள் விரும்புகிறார்களோ அதுவே அவர்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ இப்போ நம்ம விரும்பணும். என்ன விரும்பணும்? ஆண்டவரே நான் வாழ்வை விரும்புகிறேன். ஆண்டவரே நான் வாழ்வை விரும்புகிறேன் சொன்னா உனக்கு கொடுக்கப்படும். ஆண்டவரே நீர் என்னை கண்டுபிடியும், நான் விரும்புகிறேன் சொன்னால் நீ கண்டுபிடிக்கப்படுவாய். இஃப் யூ வாண்ட் காட் டு ஃபைண்ட் யூ, யூ வில் பி ஃபவுண்ட். உனக்கு இருக்கிற விருப்புரிமை இருக்குது பார்த்தியா? கடவுளுடைய அருள் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாவது உள்ளே இருக்கும். இது எல்லாத்தையும் வச்சு நீ எவ்வளவு அடிமைத்தன. டாக்டர் முடியாதுன்ட்டாங்க, கவுன்சிலிங்கில் முடியாதுன்ட்டாங்க, அவ்வளோதான் கதை முடிஞ்சு சொல்கிற. இப்போவும் உன் விருப்புரிமையை பயன்படுத்தி, கடவுளுடைய அருளை பயன்படுத்தி, ஆண்டவரே நீர் என்னை கண்டுபிடியும் சொன்னால் நீ கண்டுபிடிக்கப்படுவாய். ஆண்டவரே நான் வாழ்வை விரும்புகிறேன் சொல்லு, வாழ்வு உனக்கு கொடுக்கப்படும். இட்ஸ் கன்ஃபார்ம். இயேசு சிலுவையில் அதற்கான விலையை கொடுத்திருக்கிறார். இயேசு குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தம் தண்ணீரோட இரக்கத்தோடு உனக்காய் காத்திருக்கிறார். அந்த இரக்கம் உண்மையில் ஊற்றப்படும். அதனால தான் டைவர்ஸ் ஒன்று தான் வழி. இந்த உலகத்தில் எல்லாரும் அப்படி தானே செய்கிறாங்க. இந்த மாதிரி உலகத்தின் போக்கு ஏமாற்றின் போக்கு. ஆண்டவர் நிறை வாழ்வை கொடுக்க வந்தார். இந்த நாளில் நம்ம என்னென்ன பிளவுகளில் இருக்கோம், என்னென்ன பிரிவுகள் இருக்கோம். நான் போன தொடர்லேயே சொன்னேன், நமக்கு எதிரினா சாத்தான் மட்டும்தான். இந்த உலகத்தில் வேறு எதிரி நமக்கு இருக்கக்கூடாது. பிளவு என்றால், பிரிவு என்றால் சாத்தான்கிட்ட மட்டும்தான், வேறு எந்த பிரிவும் இருக்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட இந்த நாளில் அதை கேட்போம். ஏன்னா விழிப்போடு இருந்து நாம் வாழ்வின் மரத்தை நாம் நிச்சயமாக மரத்தின் கனியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபிப்போம். எல்லாம் இல்லை இறைவா, உமக்கு நன்றி கூறுகிறோம். சாத்தானுடைய எல்லா சூழ்ச்சிகளுக்கும் நாங்கள் விழிப்புணர்வு இல்லாமல் ஏமாற்று வழிகளுக்கு இடம் கொடுத்து பிரிவினையில் நாங்கள் இருந்தோம் என்றால், கணவனுக்கும் மனைவிக்கும் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் மத்தியில் பிரிவினையில் இருந்தோம் என்றால், இல்லை திருப்பலிக்கு போகாமல் ஜெபம் பண்ணாமல் அருட்சாதன வாழ்க்கை அருள் வாழ்வை இழந்து நாங்கள் நிற்கிறோம்னா, ஆண்டவரே இந்த நாளில் நீர் எங்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவே இரத்தத்தால் எங்களை கழுவும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீரே எங்களுக்கு ஒரே நம்பிக்கை, உம்முடைய இரக்கமே எங்கள் நம்பிக்கை. இப்போதும் எங்களை பிளவில் இருந்து டைவர்ஸ் வாங்க நினைக்கக்கூடிய தம்பதியர்களை இயேசுவே உம்முடைய இரக்கத்தால் மீட்டரிடும். ஆண்டவரே இந்த நாளில் பிரிந்து கிடக்கிற குடும்பங்கள் ஒன்றிணையட்டும். உம்மை விட்டு பிரிந்து போன பிள்ளைகள் எல்லாம் மீண்டும் அருள் வாழ்வில் உம்மோடு இணையட்டும். சாமி, தூய ஆவியான அதை செய்யும்படியாக ஜெபிக்கின்றோம்.
எங்கள் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களோடு ஆசீர்வதித்து வழிநடத்தி பாதுகாப்பாராக. ஆமென்.